இல்ல நான் கொடுப்பா நான் கொடுக்க மாட்டேன்னு வீட்டுக்காரன் வந்து வீட்டுல குத்துட்டு போனா எப்படி இருக்கணும் கொடுக்கலையே மனசு திகில இருந்தது குறி கேட்டோம் இதே என் முன்னாடி நடப்பானா ஏன் முன்னாடி எப்படி நடப்பானா எப்படி காட்டுடா காட்டுடா காட்டா அகராஜா உமாட்டி வர வடிக்கிறதுக்கு சோறு போடுறேன் உங்களுக்கு நான் சோறு போடுறேன் என்ன போட வச்சு நான் சோறு போடுறேன் ஏன்டா நான் சோறு போடுறேன் போட சோறு மயில் ஏதோ போட்டல ஆனா கண்டா பெருமாள் யார் வந்தது புறமாது வந்தா குறி கேட்டோம் நாதா இந்த எல்லாம் முழுவதும் நீ ஆள முடியாதா அப்படியா யார் ஆளுவாரு பஞ்ச பாண்டவர் உனக்கு வெந்நீர் வச்சுக்கிறேன் உனக்கு தலைகை கட்டி வச்சுக்கிறேன் விட்டு போறியே அது யாரு ஆகும் என் தங்கச்சி தானே தலைக்கறி வெந்நீர் போட்டு வச்சுக்கிறேன் பட்டு எதற்கே கை சொல்லமா அவளுக்கு தான் வரும் இல்ல உனக்கு இல்லையா அக்கா கொஞ்சம் கேளு ஒரு மூத்தவர் இருந்தா ஒரு தந்தைக்கு சமம் அது அவரா புரிஞ்சிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் பாக்குறதா 1000 பேர் நினைத்துக் கொள்ளும் என் மனதில் எந்த தவறும் கிடையாது என் மாமனுடைய மனதில் எதுவும் கிடையாது எனக்கு குழந்தை போல வளர்க்கிறாரு அக்கா எனக்கு குழந்தை போல வளர்க்கிறாரு அண்ணாமலை என்ன தெரியும் சாமி என்ன சொன்னா தெரியுமா நாங்க தாலி இறக்கணுமா நான் ஒரு வழக்கமா இருக்கிறேன் நீ கத்துக்கிட்டு போறியா நீங்க நீ சேவை போறியா எங்க தாலி கொத்து கொத்தா இருக்கிற தாலி அறக்க போதா எங்க தாய் வீடு போக போறோமா இந்த எல்லை முழுவதும் அவங்கதான் ஆள போறாங்க ஐயர் ஆளுவாங்களாம் அப்படின்னு உங்களுக்கு சொன்னது யாரு குரமா சொன்னா அந்த குராட்டியை எடுத்து வா பாருங்க அப்படியே விட்டு வாடி குரமாலே அந்த குறி சொல்லும் மாலே பார்த்தா என் கணவர் நல்லா பார்த்துக்கோ நம்ம பாக்கட்டவல என்ன விஷயம் சொல்லு எங்க பாக்குற புதி சொல்லுவோம் எங்க பாக்குற பாதியோ எங்க பாக்குற அத மட்டும் சொல்ல நப்பி குடுத்தீங்கடா பதக்காரனே இந்த கண்டேட்டி தான் எங்க பாக்குற நாங்க இருக்கும்போது அங்க நான் பாருடா அத்தமுறியா ஏய் முண்டா முறியடா யார் முண்டா இதுங்க நல்லா பாரு நல்லா பாரு நம்பாதே 6 மாசம் காணுக்கு போனாரு அவரு அங்க உனக்கு பாருங்க எங்க அக்கா இது இங்க இருக்கிற இங்க பாரு நாங்க குத்துகள் ஆட்டம் ஒத்தமாக்குறோம் அங்க உனக்கு பாரு அவளை பார்த்துட்டு நீ பள்ளிச்சுக்காத குடும்பம் கட்டு போடும் புரிய கேட்டோமா வந்து சேரணும் அங்க சொல்லுமா மாதிரி
கணவர் சொல்ல வேண்டும். நம்ம எப்படி குருவியோ அது போல் சொல்ல வேண்டும். முக்காட்டு அறிந்து இவருடைய மன்னரை மகாராஜனுக்கு நீங்க குறி உரைக்க சொல்ல முடியுமா? அப்படியா சொன்ன? அவனால் என் அருமை சொன்னா பிறந்துருவாள். எனக்கோ உடம்பு அழிஞ்சா இருக்கிற காரணத்தால் போடுகிறேன். அப்போ இல்லை கறி ஒன்று தலைக்கறி ஒண்ணுமா? வந்துடணும். எங்களை வாத்து கறி தான் வேணும். போவோம் குடும்ப கட்டு போடும். ஓடி வரான். மாமா மாமா வரியா? ஏ வரியா? ஏ வரியா? கேட்டு வரியா? கேட்டு வரியா? கேட்டு வரியா? போயத்தா 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 யோ மோரி பாரியா போயத்தா போயத்தா ஜெயம் மாமூண்டு ஒரு சேர்ந்தே திருவாரூர் பலராமன் என்று சொல்லக்கூடிய ஐயா இந்த நல்ல நேரத்திலே நாடக பிள்ளை வாத்தி 101 ரூபாய் கொடுத்து கூட இருக்கிறார். அன்னாரும் அன்னார் குடும்பத்தாரும் நோயற்ற வாழ்வு குறையில்லா செல்வத்தோடு வாழ்வா வாழ வேண்டும் என்று பலராமன் என்று சொல்லக்கூடிய ஐயா கொடுத்த இந்த 101 ரூபாய் அன்போடு பெற்று கூட கற்பணும். ரெண்டு பாவாடை கருப்பாவாடை வச்சு 10 பாவாடை இருந்துச்சுடா. 10 பாவாடை கருப்பாவாடை இல்லடா பாவாடா பகரையா. அம்மா இது தெரியுமே என்னடாச்சு? தெரியுமே சொல்றாச்சு. நாடகத்துல குடிகாசி வித்துந்தோம். குடிகாசி நாங்க விக்கல. இந்த ஆடை வித்துந்தோம். இந்த ஆடைக்காக பால் ஊத்து வாங்கி மோசம் முட்டா தரவனா ஒரே ஒரு ஆசம் ரொம்ப ஆசமா ரெண்டு கையை தூக்கி அது கை வேண்டா குடும்பம் கட்டுப்படும். ஒரு ஒண்ணுக்கு ஒருத்தி மண்டியா ஒருவனுக்கு ஒருத்தி நாங்க முதிக்கிட்டு 6 மணிக்கு வரணும். மனைவி அமைவதெல்லாம் இரவு கொடுத்த வரோம். எனக்கு பெட்டு வேணும். ஒண்ணுமே வேணாம். என்ன உனக்கு உயிர்த்திருவாளர் மாமூண்டூர் சேர்ந்த உயிர்த்திருவாளர் சம்பத் என்று சொல்லக்கூடிய பெரியார் சம்பத் என்று சொல்லக்கூடிய பெரியார் இந்த நல்ல நேரத்திலே நாடக பிள்ளை வாத்தி 201 ரூபாய் கொடுத்து கொண்டு இருக்கிறார். உண்மைதான். அன்னாரும் அன்னார் குடும்பத்தாரும் அவர் குழந்தைகளும் அவர் பேரமார்களும் நோயற்ற வாயு குறையில்லா செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று அம்மா திரௌபதி அம்மாவையும் அம்மா தான் அம்மா கூட கண்ணபுரான் வேண்டிக் கொண்டு அந்த அம்மா அருள் பெற்று கண்ணபுரான் அருள் பெற்று சம்பத் என்று சொல்லக்கூடிய ஐயா நோய் நொடியெல்லாம் அவங்க வாழ வேண்டும் என்று அவர் கொடுத்த 201 ரூபாயை அன்போடு அர்ப்பணம். மகாராஜா மணி அணைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும். மெச்சிக்கிறதுக்கு தான். சரி அதெல்லாம் வேணாம் உனக்கு. நம்முடைய பொண்டாட்டிக்கு எப்படி குறி உரைத்தாலோ எப்ப பார்த்தாலும் நம்ம பொண்டாட்டி மகாராஜா உடைய மனைவி பெருந்திரவாளுக்கு எப்படி குறி உரைத்தாலோ அத்தன்மை போல் முக்காலத்தையும் அறிந்து நமக்கு குறி உரைக்க வேண்டும். உரைக்க முடியுமா? நம்ம யாரு? இந்த அத்திரமன் நாட்டு யாராருக்கு குறி உரைத்தாயோ அதை போல் எனக்கு நீ குறி உரைக்க வேண்டும். குறைமன்ன உனக்கு நான் குருவிற்கு வேண்டும் என்றால்
நீ என்ன செய்ய தெரியுமா? நெல் விதையத்தான் பரப்பி ஏண்டா போண்டா இன்னவர்கள் உரி விதைக்க வேண்டும் என்றால் நெல் விதை பிறப்பா வேணுமா? பல விதமான தானியங்களை பரப்பு கொண்டாட்டனே. ஏண்டாடே சொல்றாடே, உன்ன மாதிரி அறிவில சிகரம் எத்தனையோ நடிகர்களா பார்த்தேன். ஆனா உன்ன போல ஜென்ம கஷ்டப்படுறதான் ராஜா. சத்தியமா சொல்றேன். சும்மா லேசா. ஆமா சரி. அது மட்டுமா கோவிந்தா நீலகண்ட வதனமாகி போராட்டம் தப்பா சொல்லியா? திரும்பி போயிருந்தாலும் ஆசை. ஒரு பாசை அரை பாசை, ஒரு பாசை அரை பாசை, மற்ற பாசெல்லாம் சொல்லுவாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க கேட்டு போ. மட்டுமா இது அவனுக்கு என்னோட அழகண்ணு என்ன சொல்லிச்சு பண்ணம்மா? கொக்குள் மூஞ்சான் கொக்குள் மூஞ்சா நான் என்ன சொல்லிச்சா? என்ன எல்லாம் என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? கேட்டமாவா பெரியம்மா கொக்குள் மூஞ்சானா அதுக்கு எல்லாம் சிரிக்கிறாங்க பார்த்தேன். அழகிலே மன்மதர் போலகிறியா நீ? நம்ம முடிய நம்ம பிள்ளை முன்னடந்த காரியங்கள் போராஜ மன்னா போராஜ மன்னா அப்படியே போயோ இது பாரு அப்படியே போடு நந்தே போ.
சரி தாடாக்கு நீங்க என்ன வேணும்? அந்த பாச அப்படி தெரிஞ்ச சொல்லியா? நான் முடித்தான் ஆத்து. ஆமா ரோட்ல விட்டு போட்டே கிடையாது. அப்பனை புகை ஆளுகின்ற நிகழ்த்தானே நான் தான் கேள் அரசை துறை துரியோதனர் முன்னிருந்த காரியங்கள் எல்லாம் ஒன்று விடாமல் உரைக்கின்றேன். கவனமா கேட்க வேண்டும். ஆகட்டும். துரைமண்ணா ஐயா ஒரு சாமியா நான் எங்கடா போகுது? என்ன சொல்லிப்பா? 1க்கு 2 வச்சுக்கிறேன். எட்ட கூட நேரம் போல ஓடுறா போ. சாமியா இது தொரநாயே, இது தொரநாயே, இது தொரநாயே. துரை துரை அடே துரையா? துரைமண்ணா சூதாடி வராஜ மன்னா வராஜ ஐவர்களை சூதாடி சூதாடி அம்பலத்தில் நிகழ்ச்சியுமே ஒண்ணுனா அம்பலத்தில் அப்படியே என்ன சொல்றான்? ராஜா அவனை அம்பாத்துங்க அந்த அம்மா என்ன சொல்லுங்க? கவனிக்கலையா? ஐவர்களை சூதாடி ஓ ராஜமன்னா அம்பலத்தில் நின்றீர்கள், நிறுத்தினீர்கள். ஓ ராஜமன்னா என்ன ஐவர்களை சூதாடி 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஆமா ஆமா உட்கார் உட்கார். ஐவர்களை சூதாடி ஓ ராஜமன்னா அம்பலம் நிறுத்தது அத்தனை உண்மை. அது உண்மைதானே? ஆமா. அது மட்டுமா? துரைமண்ணா பாவையை கொண்டு வந்து ஓ ராஜமன்னா ஓ ராஜமன்னா பாவையை கொண்டு வந்து ஓ ராஜமன்னா பண்ணாத பண்ணம் பங்கு செய்தீங்களா? பாவனை யாரு? பாவைன்னா பெண்ணு, நங்கைன்னா பெண்ணு. ஆமா. அவன் நாமையா? தெரியும், எனக்கு என்ன தெரியும்? இப்படி முட்டென்றால் சட்டென்று எழுந்திருக்க முடியாமல் இந்த முழங்காலை விழித்து எழுந்திருக்கின்றாலே அந்த விரலாட்ட சிலைக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்னை பார்த்து, உன்னை பார்த்து, துறையை பார்த்து, துரை துரியோதன சக்கரவர்த்தியை பார்த்து, கண்ணராக படுத்தனை பார்த்து பார்த்து பார்த்துன்னு தான் நான் பார்த்துன்னு சொல்றேன். பார்த்து விட்டு 10 வருஷம் போச்சு மகாராஜா. கூத்தாடினாலும் பெருமை கிடையாது, அதுல வருமானம் கிடையாது. 10 மாடு 10 மாடு மேய்ச்சேன், அதுலயும் எனக்கு வருமானம் இல்லை. பாத்து இல்லாதனால தான் கடங்காதான் இருக்கேன். நெய்யா சொல்றேன். அப்படியா? அறிவுறுத்த பாபுக்கு தெரியும் என்ன பத்தி. நாளைக்கு 1000 வார்த்தை பிடிச்சி கொடுத்துறேன். உண்மை அத்தனையா உண்மை? அப்படி என்று நான் சொல்வது அத்தனை உண்மை என்று ஒத்துக்கொள்கின்றார் இல்லையே? சொல்லு மகாராஜா. நான் சொல்வது உண்மைதானே? ஆனால் குணமாஜே எப்படி ஏன்னா பாஞ்சாலியா அந்த நேரத்துல காணுக போகின்ற நேரத்துல ஒரு சபதம் வச்சான். என்ன சபதம் தெரியுமா? என்ன சபதம்? குதிரை தான் எடுத்து ஒரு ராஜ்யம் மன்னா, ஒரு ராஜ்யம் மன்னா. பாஞ்சாலியார் சபதம் ஏற்றாலாம். எழுத்து வந்தவனையும் எழுத்து வர சொன்னவனையும் அவன் மார்பு மீது நின்று உதிரத்தை எடுத்து அவன் கூந்தலுக்கு எண்ணெயாகவும்
செய்தார்களவா? ஆமா. அந்த சக்தி முன்னிற வரும். பிறகு அது மட்டுமா? ரெண்டு பேர் இருக்கிறாங்க பாரு, யாரு? உன் தம்பி துச்சாகணும், நீங்களும் அந்த பக்க எலும்பை பிடுங்கி என் கூந்தலுக்கு புஷ்பாக சுடுவேன் என்று விழா எலும்பே சீப்பாக செய்வேன் என்று சத்தி செய்ய பாரு. அந்த சத்தி முன்னிற வரும். அப்படி என்றால் உன் மணி கூட பிடுங்கி அவள் கூதலுக்கு புத்தாக சூழல் என்று சத்தி செய்யலவா? அந்த சத்தியமும் சத்தியமாக வரும். ஆண்டு வரையிலும் கூந்தலை முடிப்பது என்று சத்தி இருக்கிறார். யாரு? பாஞ்சாலி. அந்த சபதம் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். உண்மை. நாடு சென்ற பாண்டவர் மீண்டும் வந்த நாட்டை ஆழ்வார்கள் நோட்டி ஆளுகிற நராதிபதி சத்தியமா சாவ போறேன், சத்தியமா சாவ போறேன், சத்தியமா சாவ போறேன். ஏ குருமாஜே, நீ சொன்னாயே குறி, அந்த குறி அத்தனையிலே பொய். ஆமா, எங்க மகாராஜா சொல்றாருமா. குருமன்னா நீ